இருக்கின்றது. இந்த புலம் இன்றைக்கு நான் அதிபரை கூட கேட்டேன், இந்த புலம பரிசிலே வென்றவர்களுக்கு நீங்கள் கௌரவம் நடத்தியிருந்தீர்களா, அதனுடைய ஏனியமானவர்கள் பாதிக்கின்றது. நான் பொதுவாக இந்த சகல மாணவர்களும் என்னுடைய கணிப்பு அல்லது நான் கண்ட அனுபவம், சகல மாணவர்களும் ஏதோ விதத்தில் புலமை படித்தவர். உலகிலே பிறக்கின்ற சகலரும் புலமசாலிகளாக தான் பிறந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் காட்டுகின்ற வழிகாட்டல் தான் நாங்கள் அவர்களை எவ்வாறு வளர்ந்து வாழும் என்பதற்கு காரணகர்த்தாவாக அமைகின்றன. உதாரணத்துக்கு என்னுடைய தந்தையார் என்னுடைய குறிப்பிலே நிறைய புத்தகங்கள் இருக்கு. நான் சின்ன வயதிலேயே என்னுடைய தந்தையாருடைய சகல புத்தகங்களே வந்து பார்த்தேன். இந்த இலக்கிய கால புத்தகங்கள், சங்ககால புத்தகங்கள், தொல்காப்பியத்திலே பல புத்தகங்கள், புத்தபிடிச்ச புத்தகங்கள், ஆங்கிலத்தில் கூட ஜவஹர்லால் நேருடைய புத்தகங்கள், சுவாமி விவேகானந்தர் பல புத்தகம். அந்த சூழல் என்னை அன்பு வேண்டிய ஒரு புத்தகங்களை படிக்க வேண்டிய ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அதனால் நீங்கள் படிக்கும் பாடசாலையில் முக்கியம். பெற்றோர் அவருடைய சூழல் என்று பெற்றோர் இருக்கிறார்கள் நினைக்கின்றேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் சின்ன பாடசாலையை படிக்கிறது கருத வேண்டாம். நீங்கள் வீட்டிலே அமைத்துக் கொடுத்த சூழல் தான் அந்த மாணவர்களை உருவாக்குவார்கள். இன்றைக்கு உலகிலே உங்களுக்கு தெரியும், படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், இந்தியாவின் சிறந்த விஞ்ஞானியாக இருந்து இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஒரு புரியப்பட்ட மொழிக்கு பேப்பர் தான் படித்தவர். ஆனால் அவர் அணி விஞ்ஞானியாக வந்து இந்த நாட்டினுடைய இந்தியாவுடைய பிரதமருடைய மதிக்கவர் ஜனாதிபதியாக வந்தவர். அதே போல இந்த நாட்டிலே எத்தனோ சிறிய பாடசாலை, உள்ளத்தை விட ஒரு சிறிய பாடசாலையில் படித்த மாணவன் இன்றைக்கு லண்டன்ல 100 பணக்காரர்கள் ஒருவராக இருந்தார். 86 பணக்காரராக இருக்கிறார். எல்லாத்தையும் நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், ஒவ்வொரு இடத்திலும் தகமை இருக்கின்றது, திறமை இருக்கின்றது. அந்த திறமையை கொண்டு வருவதற்குரிய வழிவகைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, உங்களுக்கு சமுதாயம் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, உங்களுக்கு கல்வி முறைகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் குறைபாடு. அவர்கள் தலைமை அற்றவர்கள் நீங்கள் எடுத்துட வேண்டாம். இந்த சோதனைகளை பாஸ் பண்ணுவது இல்லாட்டி பிள்ளை சிக்கி அடையவில்லை என்பதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒரு காரணம், அந்த சோதனை ஒரு மணித்தியாலும் 2 மணித்தியாலும் 6 3 மணித்தியாலும் நடக்கின்ற அந்த கால இடைவெளிக்கு அந்த பிள்ளை வீட்டில் என்ன பிரச்சனையில் இருந்து வந்ததோ தெரியாது, முதல் நாள் சாப்பிடுவதோ தெரியாது, அந்த வீட்டில் என்ன குடும்ப பிரச்சனை நடந்ததுன்னு தெரியாது, அந்த பிள்ளையுடைய உடல்நிலை எவ்வாறு இருந்ததுன்னு தெரியாது. இவ்வளவு சூழலுக்கு மத்தியில் அந்த ஒரு பிள்ளை கவனம் விட்டு விட்டால் அவரை தரம் குறைந்தவர் என்று நாம் கருத முடியாது. எங்களுக்கு தெரியாது இந்த காரணம். இன்னொரு காரணம், திறமை என்பது நாங்கள் வடிவமைத்திருக்கின்ற பாட விதானத்தில் மட்டும் திறமையாக செயல்பட்டு வருவதால் இந்த சமுதாயத்தில் திறமசாலி அல்ல. நாங்களும் குறிப்பிட்ட பாட விதானத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த பாட விதானத்துக்குள் நீ படி, அதில் நீ வர வேண்டும் என்று வற்புறுத்துகின்றோம். சமுதாயம் அவருடைய திறமையை வெளிக்கொண்டுவதற்குரிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை ஏற்படுத்தவில்லை. அதுதான் எங்களுக்கு 2வது குறைபாடு. ஆதலால் உங்கள் பிள்ளைகள் சின்ன பாடசாலைகள் படிக்கின்றார்கள் என்ற மனநிலையை நீங்கள் விட்டு விடுங்கள். அவர் ஒவ்வொரு திறமைசாலிகள் இந்த திறமையை எவ்வாறு வெளிக்கொண்டு வருகிறது என்பது ஆசிரியர் கவனத்தில், பெற்றோர் கவனத்தில். எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ பேர் கூறியிருக்கின்றார்கள், தாங்கள் படித்த சூழலே தங்களுக்கு சரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை, கிடைத்திருந்தால் தாங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்கள் சாதித்திருப்போம். ஆதலால் நீங்கள் எந்த பாடசாலை என்ற பிரச்சனை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியாக திறமையாக வழிநடத்துவீர்களாக இருந்தால், உதாரணத்துக்கு நான் அண்மையிலே பருவத்திற்கு பெற்ற மௌனியாவை சேர்ந்த மாணவன் ஒரு குப்பி விளக்கை படிப்பு எந்த விதத்தையும் செல்லாமல் தான் அந்த மாணவன் இலங்கையை முதலாவது வந்திருப்பதாக நடந்தது. அதனால் படிப்பதற்கு டியூஷன் தேவையில்லை. தாய்மார் தாய்கள் என்றால் இன்றைக்கு பிள்ளைகளை டியூஷன் அலக்கழிக்கின்றார்கள். நல்ல பாடசாலை தேவையில்லை. நான் பரமான வகையிலே இந்த பாடசாலைகள் சம்பந்தமான அபிவிருத்திகளுக்கு எழுதும்போது சிறு பாடசாலையில் கொக்கோ பாடசாலைக்கு இந்த முறை கட்டுவதற்கு எத்தனை லட்சம் ரூபாய் ஒதுக்கினாக நான் அதற்கு முழு எதிர்ப்பை தெரிவித்தேன். என்னால் முழுமையாக நிப்பாட்ட முடியவில்லை. முழு எதிர்ப்பை தெரிவித்தேன். நீங்கள் செய்ய வேண்டிய தரம் குறைந்த பாடசாலைகளை மேலே உயர்த்த வேண்டிய வழிவகை. அந்த கொக்கில் இந்து கல்லூரி ஆரம்ப பாடசாலையிலே
கல்லூரி ஆரம்ப பாடசாலையிலே தரம் 1க்கு கூடின வகுப்பு வேண்டும் என்ற கோரிக்கை வடமாநில சபைக்கு வந்தபோது நான் படித்த பாடசாலையாக இருந்து கொடுக்க வேண்டும் என்று நான் தடுத்திருந்தேன். காரணம், அதற்கு கூடிய வகுப்பறைகளை நாங்கள் கொடுத்தால் புத்தாடலில் இருக்கின்ற சிறிய பாடசாலைகள் அவ்வளவு மூட வேண்டிய நிர்பந்தத்துக்கு படித்த பிள்ளைகள் வந்து நாளைக்கு சமுதாயத்தின் தலைவர்களாக மாறக்கூடிய ஆய்ச்சல் நடத்துகிறோம். அந்த ஆய்ச்சலை வெளிக்கொண்டு போவதற்குரிய வாய்ப்பை நீங்கள் சரியாக உருவரை உருவாக்குற நான் இந்த பாடசாலையை படித்துத்தான் நிலைமைக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய இது பரஸ்பர செயல்பாடு. நான் எதிர்த்து கலந்து அவருக்கு எதிரியாக பார்க்கவில்லை.